நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறப்ப கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஐபிஎல்லோட சவுண்டுக்கும் ஐபிஎலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? இன்ஃபேக்ட் இந்த சவுண்டுக்கும் இந்தியாவுக்குமே சம்மந்தமே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்ட்டு உங்களுக்கு இருந்தாலுமே இதுதான் உண்மை. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற குட்டி ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். 2009 நம்ம இந்தியாவில் லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால அந்த இயர் நடத்த வேண்டிய ஐபிஎல் இந்தியாவில் நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதனால லொகேஷனை சேஞ்ச் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இப்படி பிளான் போட்டவங்க அங்கே ஐபிஎல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக 1995 ரக்பி வேர்ல்ட் கப் ஜெயிச்ச பிராங்கோ பைனர் அப்படிங்கிறவரை ஐபிஎலுக்கு மார்க்கெட்டிங் ஹெட்டா போடுறாங்க. இப்படி வந்து அவரு ஃபேன்ஸ் எல்லாம் மேட்ச் பார்க்குறப்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்ட்டு அவரு ரக்பி ஆடிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஆடியன்ஸை சேர் பண்ணணுங்கிறதுக்காக போட்ட அதே மியூசிக்கை இவர் ஐபிஎல் 2009 யூஸ் பண்றாரு. அப்ப ரக்பிக்கு எப்படி இந்த சவுண்ட் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த என் ஏர் முண்டோ அப்படிங்கிற மியூசிக்கை ஸ்பெயினில் இருக்கிறவங்க புல் ஃபைட்டிங் அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த மியூசிக் தான் ரக்பியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரக்பியில் யூஸ் பண்ண மியூசிக் தான் நம்ம ஐபிஎல்ல யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கிற இந்த ஃபேமஸ்